வணக்கம் moneyshopdevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் அட்வான்ஸ் எக்ஸல் பார்ட் 5 ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பற்றியும் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி எக்ஸலில் ஆஃபீஸ் அப்படின்ற ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் சீட் 1ல் நேம், எம்ப்ளாயி ஐடி, டிபார்ட்மெண்ட், சேலரி, அலவன்ஸ், இஎஸ்ஐ, நெட் அமௌண்ட் அப்படின்ற காலம்ஸ் இருக்குது. அந்த காலம்ஸ் கீழே சில டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, இது வந்து சீட் 1ல். சீட் 2ல் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கான டீட்டெயில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சீட்டில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபைண்டில் வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணுற கண்டென்ட் இருக்கா அப்படின்றத ஃபைண்டில் பார்க்க முடியும். ஸோ அதே நேரத்தில் அந்த சர்ச் பண்ணுற கண்டென்ட்டை வேறு ஏதாவது கண்டென்ட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணுன்னா நம்ம ரீப்ளேஸ் சர்ச் பண்ணலாம். ஓகே, இதில் ஹோமில் எக்ஸல் சீட்டில் ஹோமில் ஃபைண்ட் கொடுத்தோன்னா நமக்கு ஸோ இதில் ஃபைண்ட் பண்ணுற வேர்டை நம்ம டைப் பண்ணிவிட்டு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதில் வந்து டெவலப்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டெவலப்பர் அப்படின்ற வேர்டு ஃபைண்டு கொடுத்தனா ஸோ இங்கே ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே டெவலப்பர் அப்படின்றது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தனா அடுத்து எங்கே டெவலப்பர் இருக்குது, ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வரும்போது அடுத்தடுத்து எங்கே டெவலப்பர் இருக்குது அப்படின்றத காமிக்கும். ஸோ ஒரே டைமில் எங்கெங்கே டெவலப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா ஃபைண்ட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு சீட் 1ல் C6ல் இருக்குது, சீட் 1ல் C8, அதே மாதிரி C17, C18, C20 அப்படின்ற பிளேஸ்லலாம் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஸோ தட் இஸ் C6, C8 ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதெல்லாம் சீட்டோட செல்லோட நேம். ஓகே, ஸோ இதில் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இதில் டெவலப்பர் நான் டெலீட் பண்ணிடுறேன். டெவலப்பரை டெலீட் பண்ணிட்டு ஃபார்மேட்டுக்குள்ளே ஸோ உங்களுக்கு ஆரஞ்சு கலர் எந்த செல் ஃபில் பண்ணியிருக்கோம் ஆரஞ்சு கலரில் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணுன்னா ஸோ நமக்கு அதே மாதிரி டெவலப்பர் வந்து ஆரஞ்சு கலரில் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ அதே நேரத்தில் வேறு ஏதாவது கலர் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஸோ க்ரீன் கலர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ மேனேஜர் வந்து க்ரீன் கலரில் ஃபில் ஆகிருக்கு. ஸோ அதுவும் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஓகே, ஸோ நாட் ஒன்லி கலர்ஸ், நீங்கள் இதில் நம்பர் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஸோ எது கரன்சி ஃபார்மேட்டில் இருக்குது, எது அக்கௌண்டிங் ஃபார்மேட்டில் இருக்குது, எது டேட், எது டைம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அலைன்மெண்ட்டு, ஃபாண்ட்டோட நேம் வைஸு, இல்லை ஃபாண்ட்டோட ஸ்டைல். ஸோ மேபி போல்டாக இருக்குது, ஸோ ஃபாண்ட்டோட சைஸ் வந்து ஒரு 16 இருக்கிறது எவ்வளோ, எங்கெங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டு, டிஃப்ரெண்ட் ஸ்டைல் எங்கெங்கே இருக்குங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதில் கிளியர் ஃபைண்ட் அண்ட் ஃபார்மேட் கொடுத்துக்குங்க. இப்போ ஸோ மேனேஜர் அப்படின்ற வேர்டு வந்துட்டு ஃபைண்டு கொடுத்தோன்னா இந்த இதில் ஒரே ஒரு மேனேஜர் இருக்குது. ஸோ அதே டைமில் வேறு ஏதாவது சீட்டில் இருக்கா, இந்த ஒர்க் புக்கில் வேறு ஏதாவது சீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணணுன்னா இதில் சீட்டுக்கு பதிலாக ஒர்க் புக் கொடுத்துங்க. ஒர்க் புக் கொடுத்துட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது சீட் 2ல் மேனேஜர் அப்படின்றது இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது சீட் 1ல் மேனேஜர் அப்படின்றது டீட்டெயில் இருக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி இப்போ கேஸ் மேட்ச் பண்ணி பார்க்குறோம். ஸோ மேட்ச் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது தட் இஸ் இது கேபிட்டலில் இருந்ததுன்னா கேபிட்டலில் எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கணும், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் இருக்கணும். அது மாதிரி தான். ஸோ இதில் மேனேஜர் அப்படின்றது இதில் எம் ஸ்மாலில் இருக்குது, இங்கே எம் கேப்ஸில் இருக்குது. ஸோ ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஸோ அங்கே அந்த வேர்டு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் இங்கே கேபிட்டலில் இருக்குது, ஸ்மாலில் இருக்குங்கிற ரீசன்னால் இங்கே இருக்குது. ஸோ ஏன்னா இது கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, ஸோ இதில் மேட்ச் என்டையர் செல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப ஸோ நான் வந்து இப்போ மேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மேட்ச் என்டையர் செல் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஸோ உங்களுக்கு இதில் இல்லை. ஸோ நார்மலாக கொடுக்குறப்ப ஃபைன் எக்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு எங்கே ஸோ மணி அப்படின்ற டேட்டா, இங்கே மேனேஜர் அப்படி இல்லை, எம்ஏஎன் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் நார்மலாக. பட் மேட்ச் என்டையர் செல் அப்படின்றப்ப ஒரே செல்லில் எம்ஏஎன் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதில் மேட்ச் என்டையர் செல் கண்டென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். ஓகே, ஸோ இதில் லுக் இன் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லி நார்மலாக இருக்குது. ஓகே, ஸோ ஜென்ரலாக இங்கே ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப நீங்கள் இதில் ஏதாவது ஃபார்முலா இருந்ததுன்னா வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் லைக் இப்போ வந்து இங்கே நேம், எம்ப்ளாயி ஐடி, டிபார்ட்மெண்ட், சேலரி வரைக்கும் ஸோ நார்மல் டேட்டா. ஓகே, ஸோ நார்மலாக டேட்டா இருக்குது. ஸோ இங்கே அலவன்ஸ், இஎஸ்ஐ, நெட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேலரி டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இங்கே 5% தட் இஸ் சேலரியோட 5/10 100 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கிது. இதில் டிவைட் பை 100 கிடைக்கும்போது இங்கே இந்த அமௌண்ட் கிடைக்கிது. இது வந்து D2 + E2 மைனஸ் தட் இஸ் சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் மைனஸ் இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நமக்கு நெட் அமௌண்ட் கிடைக்கிது. ஸோ தட் இஸ் ஆல்மோஸ்ட் இது மூணுமே ஃபார்முலா வைஸ் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா ஸோ இதில் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் D2 + E2 - F2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா ஸோ அது எங்கே இருக்குது
ஸோ முன்னாடி ஃபார்முலாவுக்கு ஈக்குவல் டு போட்டு கொடுத்தேன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நெட் அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு டீட்டெயில். ஸோ இது கிளிக் பண்ணனா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா D2 + C2 - F2ங்கிற டீட்டெயில் இருக்கும். ஸோ இதவே நான் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தேன்னா ஸோ அந்த டீட்டெயில் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த கமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ரிவ்யூவில் ஏதாவது ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணி அந்த டேட்டாவுக்கு ஏதாவது கமெண்ட் கொடுக்கணுன்னா நியூ கமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் கமெண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் அப்படின்னு சொன்னால் ஸோ உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது கமெண்ட் இருந்தால் உங்களுக்கு காமிக்கும். தி சப்போர்ட் நெட்வொர்க்கிங். ஸோ ஐடி சப்போர்ட்டுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது, தி சப்போர்ட் நெட்வொர்க்கிங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த கமெண்ட்டை நம்ம இதில் எப்படி ஃபைண்டில் எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபைண்டில் போயிட்டு ஸோ அதில் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, ஃபைன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஸோ வேல்யூஸில் இருக்குது, அதனால் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்லுது. ஃபார்முலாஸில் இருக்குது, அதனால் இல்லைங்குது. பட் கமெண்ட்ஸில் கொடுத்து பார்க்கும்போது ஸோ ஐடி சப்போர்ட் உங்களுக்கு காமிக்குது. ஸோ பிகாஸ் இதில் இந்த கமெண்ட்ஸில் தே சப்போர்ட் நெட்வொர்க்கிங் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் வேர்டை நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மேனேஜருக்கு பதிலாக மேனேஜிங் டைரக்டர். ஓகே, ஸோ ரீப்ளேஸ் கொடுங்க. ஸோ மேனேஜருக்கு பதிலாக மேனேஜிங் டைரக்டர். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா எங்கெங்கே மேனேஜர் இருக்கோ ஸோ உங்களுக்கு அது ரீப்ளேஸ் ஆகும். C1ல் மேனேஜருக்கு பதிலாக மேனேஜிங் டைரக்டர் இருக்குது. ஸோ இங்கே C2ல் மேனேஜருக்கு பதிலாக மேனேஜர் டைரக்டர். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு மேனேஜர் தான் இருந்துச்சு. இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் வந்து மேனேஜிங் டைரக்டர் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் டூப்ளிகேட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நேம், எம்ப்ளாயி ஐடி, டிபார்ட்மெண்ட், சேலரி இந்த கொஞ்சம் டேட்டா வச்சுட்டு நம்ம டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இந்த அலவன்ஸ், ESI, நெட் அமௌண்ட்டுலாம் வேண்டாம், டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேட்டா ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது எப்படி ரிப்பீட் ஆன டேட்டாவை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டாலாம் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்துட்டு ஸோ மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா இங்கே ஃபஸ்ட்டு ரோ வந்து ஹெட்டராக எடுத்துக்கும் சிஸ்டம். ஸோ அதுக்காக தான். ஸோ இதில் நேம், எம்ப்ளாயி ஐடி, டிபார்ட்மெண்ட், சேலரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிக்காக இருக்குது. ஸோ இது செலக்ட் ஆல் கொடுத்திங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும், அன்செலக்ட் கொடுத்திங்கன்னா எல்லாமே அன்செலக்ட் ஆகும். பர்டிகுலராக ஏதாவது ஒரு நேம் மட்டும் வச்சுட்டு ஓகே கொடுத்தேன்னா ஸோ அது வந்து யூனிக்காக இருக்கிற டேட்டா மட்டும் வச்சுட்டு மற்ற டேட்டாவில் டெலீட் பண்ணிடும். ஓகே, பட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு எல்லா ரோலையும் ஸோ எல்லா காலம்லேயும் வந்துட்டு உங்களுக்கு யூனிக் இல்லாத டேட்டா ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நேம், எம்ப்ளாயி ஐடி, டிபார்ட்மெண்ட், சேலரி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ 2 டேட்டா ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி 2 டேட்டா வந்துட்டு எல்லா காலம்லேயும் உங்களுக்கு ரிப்பீட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு நேம் மட்டும் இருக்கிறதுல ஸோ நேம் ஏதாவது ரிப்பீட்டாக வந்திருக்கான்னு வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க ரிமூவ் டூப்ளிகேட்ஸில். ஸோ அன்செலக்ட் ஆல் கொடுத்துட்டு நேம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ நேமும் பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இதை எம்ப்ளாயி ஐடி செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க, மறுபடியும் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுங்க. ஸோ நேம் அதில் எம்ப்ளாயி ஐடி மட்டும் கொடுத்தீங்கன்னா ஸோ டூப்ளிகேட்டே இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி மொத்தமாகவோ இல்லை 2-3 காலம்ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணணுன்னா பண்ணிக்க முடியும். இதோட கண்டினியூஸ் வீடியோ அடுத்த வீடியோவிலேருந்து பாருங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில் நோட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா moneyshop developers.com வெப்சைட்டை பாருங்கள். மிக்க நன்றி.